நான் பேசினா நிறைய இடங்கள்ல நான் எமோஷன் ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. நான் இந்த வாட்டி டிசைடே பண்ணியிருக்கிறேன், நான் எமோஷனா மட்டும் பேசக்கூடாதுன்னு. பட் நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதை எப்படி எமோஷனல் ஆகாம? ஐ திங்க் ஐ ஆல்ரெடி ஃபெயில்ட் அஸ் அ ஃபாதர். ஆப்வியஸ்லி நான் என் பையன் கூட இல்லைன்னா அது ஒரு ஃபெயில்டு ஃபாதர் தான் ஆல்ரெடி. ஸோ என்னோட லைஃப் அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது ஆஸ் அ ஃபாதர். அப்போ யோசிச்சு பாருங்க, நான் இன்னமும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணா அந்த ஃபெயிலியரை என்னால ஓரளவுக்கு பேலன்ஸ் அவுட்டே பண்ண முடியும்னு. ஆனஸ்டா கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணாலும் அது பேலன்ஸ் அவுட்டே பண்ண முடியாது. Because I've already failed big time in front of my son's eyes. All my life I can only try to do is என்னால என் பெஸ்ட்ல எனக்கு என்ன தோணுது என் பையனுக்காக என்னால பண்ண முடியும். நான் நினைக்கிறேன்ல, நான் நம்புறேன்ல, இதுக்கு மேல அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அது மீறி என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ வில் ரேட் மை செல்ஃப் ஆஸ் அ ஃபாதர். பட் உல்டாவா அவங்ககிட்ட சும்மா சொல்லணும்னா, ஏன் அப்பா இருக்காருல்ல எனக்கு கூட, அதோட 10% கூட என் பையன் கூட இருந்துட்டேன்னா ப்ராபபிலி ஐ அம் சக்சஸ்ஃபுல் ஃபாதர். அப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப எனக்கு டெலிகேட்டான டாபிக்.